அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். 10ல் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ் அவர்கள். ஓகேங்களா? அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் இல்துமிஷ். விஜயநகர அரசை நிறுவ அடிகோலியவர்கள் யார்? விஜயநகர அரசை நிறுவ அடிகோலியவர்கள் யார்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர் சகோதரர்கள் தான். இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்னா அல்புகர்க்கு அப்படிங்கிறவர் தான். அல்புகர்க்கு. ஓகேங்களா? சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டதுன்னா 200 ஹெக்டேர் பரப்பை கொண்டது. ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டுச்சு? ஆன்சர் ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் புதுப்பிச்சாங்க. தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எவ்வளவு அப்படின்னா 4 லட்சம். 4 லட்சம். புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்னா 1018. 1018. பொறுத்துக. மெட்ராஸ் உடன்படிக்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1769. பாரிஸ் உடன்படிக்கை உங்களுக்கு 1763. மங்களூர் உடன்படிக்கை 1784. ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை 1792. ஓகேங்களா? குரு ராம்சிங்கின் சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குரு ராம்சிங்கின் சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா குகாஸ் அப்படின்னு அழைக்காங்க. குகாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது திவானி இ விசாரத் அப்படின்னு அழைக்கப்பட்டது யார் அந்த காலத்தில்? வருவாய் மற்றும் நிதி நிர்வாகத்தை அப்படி சொல்லுவாங்க. திவான் இ அரிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது யார்? படைத்துறை. திவானி இ ரசலத் அப்படின்னு அழைக்கப்பட்டது அயலுறவுத்துறை. திவானி இ இன்ஷா அப்படின்னா தகவல் தொடர்பு துறை. ஓகேங்களா? அடுத்தது இந்திய ரயில்வே போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போது? இந்திய ரயில்வே போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது 1853. 1853. வேத காலத்தில் சங்கிரகிரதா என்னும் சொற்றொடர் குறிப்பது என்ன? வேத காலத்தில் சங்கிரகிதா என்னும் சொற்றொடர் குறிப்பது கருவூலரை குறிக்குது. கருவூலர் அப்படிங்கிறத குறிக்குது. முகலாயர் காலத்தில் முஸ்தாஃபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர்? முகலாயர்கள் காலத்தில் முஸ்தாஃபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தாங்க அப்படின்னா போர் வீரர்களை நியமிக்கும் முதன்மை அதிகாரியாக இருந்திருக்காங்க. சாரி, பொது நிதியை நிர்வகிச்சிருக்காங்க. ஓகே, இது கிடையாது. பொது நிதியை நிர்வகிப்பது. இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் அகமது ஆஃப் பிரெய்லி. அகமது ஆஃப் பிரெய்லி. பஞ்ச சிந்தாந்திகா என்ற 5 வானவியல் அமைப்புகளை தொகுத்தவர் யார்? வானவியல் அமைப்புகளை தொகுத்தவர் யார்? பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற பெயரில். வராகமிகிரர். வராகமிகிரர். அடுத்தது பொறுத்துக. அலிகார் இயக்கம் அதை தொடங்கினது யார் அப்படின்னா
சர் சையது அகமது கான். ஓகேங்களா. தியோபந்த் இயக்கத்தை தொடங்கினது மௌலானா முகமது அலி. அகமதியா இயக்கத்தை தொடங்கினது மௌலானா ஹுசைன் அகமது. அகமதியா இயக்கத்தை தொடங்கினது யார்? மிர்சா குலாம் அகமது. ஈரான் இயக்கத்தை தொடங்கினது தான் மௌலானா ஹுசைன் அகமது. ஓகேங்களா. ஸோ இந்த பொறுத்துக்கே நான் தப்பாக பொறுத்திட்டேன், நான் எகைன் பொறுத்துறேன், அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அலிகார் இயக்கத்தை தொடங்கினது யாருன்னா சர் சையது அகமது கான். தியோபந்த் இயக்கத்தை தொடங்கினது யாருன்னா மௌலானா ஹுசைன் அகமது. அகமதியா இயக்கத்தை தொடங்கினது யாருன்னா மிர்சா குலாம் அகமது. ஈரான் இயக்கத்தை மௌலானா முகமது அலி அவர்கள் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் சி சரியானது. அதை பார்த்துக்கோங்க, இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா. கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், கங்கை சமவெளியை குறிக்கிறது தவறான கூற்று. டேஷ் என்ற மொராக்கோ நாட்டு பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். யார்? இபன் பதுதா தான் மொராக்கோ நாட்டு பயணி. இபன் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்து தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார்? தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்து தகவல்களை எழுதியிருக்கிற ரோமானியர் யாருன்னா ஸ்ட்ராபோ அப்படிங்கிறவர் தான். ஸ்ட்ராபோ. ஓகேங்களா. பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? சமஸ்கிருதம். டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா அஸ்வபதி அப்படின்னு அழைக்கப்பட்டார். அஸ்வபதி. கீழ் வருவனவற்றுள் தெற்காசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்று எது? அருள்மிகு அரங்கநாதர் கோயில். அருள்மிகு அரங்கநாதர் கோயில். தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு அப்படின்னா பட்டீல் அப்படிங்கிற அவங்களுடைய பொறுப்பு. கொத்தவால் அப்படிங்கிறதும் காவல்துறையை தான் குறிக்கும். ஓகேங்களா. அது ஒவ்வொரு காலங்களில் மாறுது. சரியான காலவரிசையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல வேலூர் கழகம் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே, 1806 காலகட்டம். ரெண்டாவதாக மங்கள் பாண்டியோட கழகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1847 பீரியட்ஸ். ஓகேங்களா. 57 பீரியடு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மீரட்டில் கழகம் நடக்கும். மங்கள் பாண்டியக்கு அப்புறம் மீரட்டில் அந்த 1857 பீரியட் தான். அப்புறம் ஜான்சி ராணி அந்த போரில் தோற்று போகிறது. இதுதான் அந்த ஆர்டர். ஓகேங்களா. மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அப்படின்னா திருமலை நாயக்கர் காலத்தில் நடந்துச்சு. திருமலை நாயக்கர் காலத்தில் நடந்துச்சு. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுள் உதவியவைகள் யாவை? கீழ்காரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம். ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம் அப்படிங்கிறது தான். சேரர்களின் அடையாள மாலை எது? சேரர்களின் அடையாள மாலை பனம்பு. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? சங்க காலத்தில் எந்த இடத்துல ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரிக்கமேட்டில். கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா மதுரையில் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. இந்த 30 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.